வணக்கம் மக்களே. வாழைப்பழக்க துபாயில் இன்றைக்கி எப்பயும் போல் கிளம்பி மதிய சாப்பாட்டுக்கு ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தால் நம்ம பில்டிங் வாசி ஒருத்தர் ஒரு 5-6 குக்கரை தூக்கி பாக்ஸில் போட்டு வெளியே நின்றுருந்தாரு. அவர்கிட்ட போய் கியா பாய் கிஸ்கலிய பாய்னு கேட்டால் பேக்கேகான்னு சொன்னார். டப்பாவி பிச்சைக்காரங்க நாங்கள் இருக்கும்போது நீ ஏன்டா குப்பையில் போடுறேன்னு அதில் ஒன்றை நல்லதாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து தண்ணியை ஊற்றி காய வச்சாச்சு. விசில் வருமா விசில் வராதா சக்ஸஸ் ஆகுமா பார்த்தா விசிலே வரல. அப்புறம் தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு எப்பயும் போல் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு மதிய சமையல் வெண்டிக்காய் குழம்பு. எப்பயும் போல் ஒரு கிளாஸ் அரிசியை போட்டு உலைய கூட்டி வச்சுட்டு வெண்டிக்காயை எடுத்து கழுவிட்டு நல்லா வெட்டி வச்சாச்சு. நல்லா ஒரு சட்டியில் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அப்புறம் வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளியை வெட்டி எடுத்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டு ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி வதக்கியாச்சு. நல்லா கிண்டி விட்டு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகா பொடியை போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதே சட்டியில் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றி ஒரு உருளைக்கிழங்கை வெட்டி உள்ளே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலா ஊற்றி உள்ளே ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயத்தை போட்டு வெட்டி வச்ச வெண்டிக்காய் தூக்கி உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம்னு மூடி வச்சாச்சு. அப்புறம் குழம்பு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும்னு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் 4 பல்லு பூண்டை நறுக்கி வச்சு தாளிக்கிற சாமானை போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துட்டு அப்படியே தூக்கி உள்ளே ஊற்றியாச்சு. குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே தூக்கிட்டு சாப்பிட வந்தாச்சு. உங்களுக்கு வெண்டிக்காய் குழம்பு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐஸ்ல